நாங்கள் இன்றைக்கு மணியன் என்ற தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஈரை ஒழுங்க போகிறோம். என்ன விலை ஈரை? ஒரு பிடி அது என்ன இருக்கு? 2.5 படி தாங்க வேணும். நாங்கள் கொண்டு விற்கணும். இப்பதான் புடுங்குறேன் முத்தே இல்லை. ஒரு 5 படி தாங்கோ 10 ரூபா தரலாம். என்ன முத்தையில புத்தின தான் கொடுக்கறதுக்கு இருக்கிறது. இப்ப எங்கட பாவனைக்கு தான் எடுக்கிறோம். வணக்கம். என்னென்ன தெரியும் ஹீரை வேணும்? இவர் எங்கட குமார் தம்பி தான் சொன்னார். ஹீரை விற்கிறான். ஓ சாரி. இது முளக்கீரை என்ன மாதிரி இப்போ புடுங்குறியல் போறாடாக்கு? பார்த்து பார்த்து புடுங்குறியல் களையெல்லாம் வந்துட்டு போறேன் நிறைய. என்ன விலை போடுறீங்க கீரை? கீரை உங்களுக்கு மலையா தரலாம். நானும் கேட்டேன். சாருங்க எல்லாம் பிடிங்கினா பிறகுதான் இப்ப இருக்கிறத தாங்க பாப்போம். கையில ஒரு நானும் பாப்போம் என்ன மாதிரி முதல் பண்றேன் எல்லாம் கொடுக்குறேன். இந்தாங்க உங்களுக்கு அரைவாசி எடுங்க. நீங்க இங்க புடுங்க போறோம். புடுங்க போயிடும். சரி. நல்லா விளைஞ்சிருக்கு. இலையெல்லாம் நல்லா கொஞ்சம் மொத்தமா இருக்கு. இங்க பாத்தீங்களே நல்ல பிஞ்சு கீரை சூப்பரா இருக்கு. இன்னும் இருக்கும். இப்பதான் புடுங்கிருக்கு. மண் அப்படியே வேரோட இருக்கு. பதமா புரசா இருக்கு. பியோன்னு சொல்ற உடன் கீரை. கிருமிநாசினி ஒன்றும் தெளிக்காத கீரையா இருக்குது என்று சொன்னீங்க. ஓகே, நாங்கள் இதை கொண்டு சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம் என்ன ருசியா இருக்கான்னு. இது அந்த மாதிரி தாளிச்சு போட்டு மதிச்சா நல்லா பிஞ்சு கீரை குருத்தெல்லாம் போட்டுருக்கு. இந்த வாத்தியில நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் ஒரே அளவா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு அளவா தான் முளைச்சிருக்கு. முளைகளாம் 3 தடவை முடுங்கலாம். ஆனா பார்த்தா சின்னனா தெரியுது. புடுங்கினோன்னா நல்ல பெருசா இருக்குது. இங்க நல்ல பெருசா இருக்கிறது. ஓகே அண்ணா, நன்றியா. ஓகே ஓகே. நல்ல பூமரங்கள் இருக்குது. வடிவான கலர் ஒவ்வொரு கலர்ல இருக்குது. இது கோயிலுக்காண்டி தான் நட்டது. ஆனா இதை ரோஸ் கலர் சிவத்த கலர் எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்ப சூரியகாந்தி மற்றும் பாருங்க அழகான மலர்களால இங்க இந்த தோட்டம் நிறைஞ்சு மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கை என்ற வடிவத்தை இங்க வந்தா நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அங்கே பைத்தங்கொடி எல்லாமே படர விட்டிருக்கிறார்கள். இங்கே நிறைய மலர்கள் கூட அடுக்கடுக்காக அழகாக நிறங்களை பாருங்கள். சிவப்பு நிறங்களிலே மற்றும் அழகான நிறங்களிலே மலர்ந்து மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. செவ்வந்தி பூக்கள், சூரியகாந்தி பூக்கள், எக்ஸோரா, இந்த மஞ்சள்ல இன்னொரு பூ இருக்குது. அங்கால ரோசா மரங்கள் எல்லாம் இருக்குது. தோட்டம் மட்டும் செய்யல, பல வகை பூக்கொண்டாலும் நடுறாங்க. நெதர்லாந்து நாட்டில் ஹேரலின் மாநகரிலே இப்பொழுது அதிகாலை 11 மணி என்று நினைக்கின்றேன். இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்தலத்திலே இங்கே ரவி என்று சொல்லப்படுகின்ற நண்பரும் மற்றும் பிரபாரன் அவர்களும் இந்த தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய இயற்கை முறையிலே இங்கே அவர்கள் செய்கின்றால் எவ்வித கிருமி நாசினியோ மற்றும் ஏனைய மருந்து வகைகள் பாவிக்கப்படாமல் மிக தரமான இயற்கை முறையிலே இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கோவா என்று சொல்லப்படுகின்ற ப்ளூம் கோல், அதனை மிக அழகாக அவர்கள் இதண்டி ஒரு பூண்டு வேறு ஒன்றும் தாக்காமல் பக்குவமாக அதனை வளர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது அது பூக்குத்த பருவத்திலே இருக்கின்றது. அடுத்த பக்கத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவா மற்றும் சிவப்பு கோவா என்று சொல்லப்படுகின்ற கோவாக்கள் இங்கே இருக்கின்றது. அதனையும் அதே போல் இங்கே பயிர்களினை அங்கே அவர் ரவி அங்கே காட்டுகின்றார். அங்கே பாருங்கள், அங்கே புறா வந்து கொத்தி அதனை ஓட்டையாக்கி விட்டது. அதனால தான் இங்கே நெட் போட்டு அவர்கள் அடைத்திருக்கிறார்கள். அங்கே பரட்டக்கோவா என்று சொல்லப்படுகின்ற கீரையும் அந்த இருக்கின்றது. இவ்வாறு பல வகையான கீரை வகைகள், ப்ளூம் கோல் எனப்படுகின்ற இயற்கை பயிர்களை எல்லாம் இங்கே செய்ய பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய நேரமின்மையின் கூட சிறு தோட்ட பயிராக இங்கே சிறப்பாக மிக அருமையாக இயற்கையின் வடிவத்திலே அவர்கள் செய்வதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்த வகையிலே இம்முறை காலை நிலை சற்று மாறுதலாக இருப்பதன் காரணமாக பயிர்கள் அங்குமிங்கும் நினைத்தபடி எங்களுக்கு இந்த தரமான விளைவை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே மனவர்த்தத்துக்குரிய ஒரு விடயத்தையும் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ரவி அவர்கள் இங்கே அதனை அந்த புல் பூண்டுகளை எல்லாம் களைந்து
அது வருவதற்குரிய ஏற்பாடுகளை இங்கே காலையிலே வந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வெள்ள கோவா பார்த்தீர்கள்னு சொன்னால் அழகாக அங்கே விரிந்து வருகின்ற காட்சியினை இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் யாழ்ப்பாணத்து மண்ணில் இருந்து அந்த செத்தல் மிளகாய் என்று கொள்ளப்படுகின்ற மிளகாயில இருந்து எடுத்து இங்கே உருவாக்கப்பட்டு பயிர்கள் இங்கே நடப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த காலநிலை சற்று தாமதமானதால் அதனுடைய வளர்ச்சி சற்று தாமதமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இப்பொழுதுதான் இந்த அளவு தூரம் வளர்ந்து பூத்து கொண்டிருக்கின்றது. நீங்க அங்கே பார்த்திருந்தால் தெரியும், அங்கே வெள்ளை பூக்களாக மலர்ந்து இருக்கின்றது, அடுக்கடுக்காக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து பூசணி அங்கே இருக்கின்றது. கத்தரிக்காய் இதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாண மண்ணினுடைய மகிமை பெறக்கூடிய கத்தரிக்காய் அங்கே வெகு சிறப்பாக அங்கே பேசப்படுகின்ற அந்த கத்தரிக்காய் தான் இங்கே பூத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் காயாக அது வரவில்லை, சற்று காலதாமதமாகும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். மேலும் அவரை இனம் இதுவும் கூட யாழ்ப்பாணத்திலிருந்து தான் கொண்டு வரப்பட்டு இங்கே பயிரிடப்பட்டிருக்கின்றது. பூக்கள் மலர்ந்திருக்கின்றது. அங்கே ரவி அவர்கள் இலைக்கு பின்னாலே ஏதும் பூச்சி புழுக்கள் இருக்கிறா என்று அதனை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்களா என்று தெரியும், பச்சை தடியாலே கட்டப்பட்டு அதனை வளர கொடியாக பரவ விட்டிருக்கின்றோம். இங்கே கீழேயும் இருந்து மேல் நோக்கி வளர்ந்து இன்னும் காய் பருவத்தை அடைவதற்கான பருவம் இப்போது எட்டி இருக்கிறதையும் நீங்கள் அவதானிப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். கட்டப்பட்டு இங்கே அழகாக இரண்டாவது முறையான கீரை நடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் முளை கிளம்பி இருக்கிறது. முதல் பருவம் எடுத்து விட்டார்கள். முளைக்கீரையாக இங்கே இயற்கையினுடைய அமைப்பிலே இங்கே இதண்டிருக்கின்றது, விதைக்கப்பட்டு இப்பொழுதுதான் முளை கிளம்பி கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 3 கிழமைகளில் அது அதனுடைய பருவத்தை அடைந்து விடும். இங்கே பார்த்து கொண்டிருப்பது முளைக்கீரை. சொல்லப்படுகின்ற செங்கிழங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ரவி கையில் எடுக்கின்றார். பாருங்கள், அகிலான் வந்து அதனை எல்லாமே சாப்பிட்டு அதனை முடித்து விட்டது. ஆகவேதான் அதனை துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கத்திலே தக்காளி நடப்பட்டிருக்கின்றது. அதுவும் யாழ்ப்பாணத்து தக்காளியாகத்தான் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து இதை கொண்டு வரப்பட்டு இங்கே உருவாக்கி அதனை வரியாக தடி ஊண்டப்பட்டு அங்கே நட்டு முளைத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பருவம் வந்து விட்டது, பூத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு கிழமைகளிலே தக்காளி பழமாக வந்துவிடும். அவர்களுடைய தோட்டம் இங்கே பாருங்க, கத்தரிக்காய் இதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே முளைத்து வைத்திருக்கிறார். குதிரையினுடைய கழிவு, அதாவது சாணம் இதிலே தான் அவர் அங்கே எல்லாம் போட்டு இயற்கை முறையிலே மிக அழகாக செய்திருக்கின்றார். அங்கே இலைகள் ஒவ்வொன்றும் நல்ல அகலமாக வந்திருக்கின்றது. ஆனால் இம்முறை பிந்தி விட்டது, இயற்கையினுடைய சீற்றம் அவ்வாறு இருப்பதன் காரணமாக. அங்கே அவர் அதனை எடுத்து கீழுக்கும் போட்டு மேற்பக்கமாகவும் தூவி வருகிறார். ஏனென்று கேட்டால் அதனுடைய பசலை சத்தானது மிகவும் அழகாக விருட்சமாக வளர்ந்து அது அழகான முறையிலே காய்க்கக்கூடிய தன்மையினை கொண்டதாக இருக்கும் என்பதற்காகத்தான் அவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். வேலை திட்டத்தினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். திரு ரவி அவர்களுடைய அடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நிலத்திலே மண்ணிலே வைக்கப்படுகின்ற பொழுது அந்த கத்தரியையும் இங்கே சாடிக்குள்ளே வைக்கப்பட்ட கத்தரியையும் பாருங்கள் எவ்வளவு அழகாக அங்கே இலைகள் எல்லாம் சேட்டமாக அகன்று பூத்து குலுங்கி இருக்கின்றது. அந்த தேங்காய் எண்ணெய் அந்த ப்ளூம் ஆயிலுக்குள்ள அதன் ஊடாக இயற்கை முறையிலே பசலைகளை இட்டு அதனை அழகான முறையிலே வளர்த்திருக்கிறார். மிகவும் அழகாக வந்திருக்கின்றது, இப்பொழுது பூத்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த இயற்கை சீற்றத்துக்கு நீங்களும் நிலத்திலே விட சாடியிலே வைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்த முயற்சியை நீங்க பார்த்து கொண்டு சொன்னால், இங்க பாகல்காய் நிலத்திலே வைக்கப்பட்ட பொழுது அது எல்லாமே அழிந்து விட்டது. இந்த சாடிக்குள்ளே வைத்து மிக அழகாக பாருங்கள், பந்தல் சணலிலே பந்தல் போட்டு மேல் உயர்த்தி அங்கே பதித்து அவர் சுயமாக செய்திருக்கிறார். இந்த பாகல்காய் வந்து இப்பொழுது பூத்து இருக்கின்றது. நிலத்திலே வைத்த பொழுது அழிந்து விட்டது, இங்கே பூத்து இருக்கின்றது. இன்னும் ஒரு சில கிழமைகளிலே நாட்களிலே அது பாகல் காயாக காய்த்து குலுங்க காத்திருக்கின்றது. மிக அழகான முறையிலே செப்பனிடப்பட்டு மிகவும் தரமாக முயற்சி செய்து இந்த பாகல்காயை உண்டாக்கி இருக்கின்றார். இதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும்.
இங்கே இன்னும் ஒரு புடி வெயில் அடிச்சா வந்துடும் பிஞ்சு. இப்பொழுது நீங்க நல்ல கீரை இயற்கை இந்த வடிவத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ உங்களுக்காக இந்த கீரையை சமைச்சு சாப்பிடு சொல்லுங்க. இதை வீடியோ பார்த்த நீங்கள் இதுக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ம்.